உங்க போட்டியில நிறைய அற்புதமான பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா, அது எங்களுக்கு காட்டுங்க. சரி, அத நான் இப்ப காட்டுறேன். இல்லாத வரைக்கும் எந்த பொருளையும் நீங்க தொடக்கூடாது. யாரு? ரெஜிஸ்டர் போஸ்ட் வந்திருக்கு, உங்க சைன் வேணுங்க. வரேன் போயிட்டு வந்து காட்டுறேன். அடடே, சீப்பு இதுதான் தேவையா இருந்தது. கொஞ்சம் தலைய வாரிக்கிறேன். இது ஒரு சாதாரண சீப்பு இல்ல, மந்திர வீட்டுல இருக்கிற சீப்பு. மந்திர வீட்டுல இருக்கிற சீப்பா? ஆமா, அந்த மந்திர வீட்டுல இருக்கிற கத்திரிக்கோலால தான் உன் முடிய கட் பண்ண முடியும். அப்புறம் நாம அங்க எப்படிதான் போறது? இந்த சாவியை வச்சுதான். இவ்வளோ வருஷம் கதவை திறக்காம எல்லாமே துரு பிடிச்சு போயிடுச்சு. நான் உட்காருவேன். சரி, எழுந்திருக்காத. இந்த பக்கம் பாரு, நான் தான் லட்டு பேசுறேன். என்ன சாப்பிடுறியா? நான் சொல்றத கேளு. நான் தான் தொடப்போம், எல்லாத்தையும் முழுங்கிடுவேன். எங்களை இந்த தொடப்போ அழிச்சிடுச்சு. காப்பாத்துங்க சுட்கி பீம். அந்த டிராயர்ல தான் வச்சேன். அடடடடடடடா, பாவம் இந்த சின்ன பையன், பயங்கரமா வேர்த்து கொட்டுது. எப்படியாவது அந்த கத்திரிக்கோலை போய் எடுத்தே ஆகணும். இப்ப என் லட்டுவோட சக்தியை பாரு ராஜு, அசையாம இரு. எங்களை அந்த தொடப்போ அழிச்சிடுச்சு. உங்க கண்ணுக்கு நாங்க இனிமே தெரிய மாட்டோம். இவங்க மேல கொஞ்சம் தோசை போடலாமே. கிடைச்சிடுச்சு. எங்க என்ன இழுத்துக்கிட்டு போற? என்ன அந்த கதவுக்கு அந்த பக்கம் இழுத்துக்கிட்டு போகாத. டோலக்பூர்ல இருக்கிற டோலக் ரொம்பவே பழமை வாய்ந்தது. அத அற்புதமா வாசிச்சு யாரு மன்னரை சந்தோஷப்படுத்துறாங்களோ அவங்களுக்கு ஏகப்பட்ட பரிசுகளும் பணமும் கிடைக்கும். நீயும் இந்த போட்டியில கண்டிப்பா கலந்துக்கணும்னு. போட்டியில பரிசா லட்டு கிடைக்கிறதா இருந்தா இதுல கலந்துக்கிறத பத்தி நானும் யோசிச்சிருப்பேன். அதுவும் இல்லாம இந்த டோலக் வாசிக்கிறதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. இந்த போட்டியில நாம எல்லாரும் போய் கலந்துக்கணுமல்ல. கீழே இறங்கு, கழுத்து வலிக்குது. டோலக்பூரிന്റെ டோலக்க நாம் കളവാട போகணும். அந்த டோலக்க வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றது? എന്താ പറയാനോ, இந்த டோலக்க வாசிக்காനും எம்மோ பரிசு கிடைக்கும் தெரியுமோ? കുറച്ച് യോசிക്കോ. அந்த டோலக்க நாம் திருடி പിന്നെ അത് രാജാ கிட்ட കൊടുത്താലെങ്കിൽ എത്ര ഇനാം കിട്ടും നമുക്ക്? போட்டியை ஆரம்பிக்கலாம். இப்ப இங்க வந்திருக்கிற போட்டியாளர்கள் ஒவ்வொருத்தரும் முன்னாடி வந்து இந்த டோலக்க வாசிக்கணும்.
முதல்ல டோலக்க நான் தான் வாசிக்க போறேன். மரியாதையா கொடுத்துரு. விடு விடுன்னு சொல்றேன்ல. சேலு, நீங்க 3 பேரும் இங்க என்ன பண்றீங்க? தலைவா, இந்த தேனீக்கள் கொட்டினதுல நீங்க இன்னும் பார்க்க பயங்கரமா இருக்கீங்க. என்ன ஜகு, வாசிக்க ஆரம்பி. எங்க ஓடுறீங்க? பிரமாதம் பீம், இந்த 3 திருடர்களையும் நீ பிடிச்சு கொண்டு வந்துட்டியே. கேலக்சியின் விறுவிறுப்பான செய்தி, பிரேக்கிங் நியூஸ். ஆமா, இது உண்மையிலேயே நடக்கிற நியூஸ். பூமியில இருந்து ஒரு குட்டி பையன் வந்திருக்கான். அவன் பேரு அவன் அருமை சேலஞ்ச் பண்றான். அருமால இந்த போட்டியில ஜெயிக்க முடியுமா? அரும் பிரபஞ்சத்துல பிரளயத்தை கலப்புவானா? எல்லாத்தையும் விவரமா தெரிஞ்சுக்க கேலக்சி நியூஸை பார்த்துக்கிட்டே இருங்க. உன்னோட சவாலை நான் ஏத்துக்கிறேன். பூம்! நீயும் தப்பிக்க முடியாது, உன் பூமியும் தப்பிக்க முடியாது. உன் பூமி இனிமே எனக்கு சொந்தம். பூம் பூம் பூம். பீம், இதால சண்டை போடு. பீம், இதையும் சாப்பிடு. அவன் கையில இருக்கிற ரிமோட் மூலமா தான் அவனுக்கு கிறிஸ்டல் சக்தி கிடைக்குது. அதை எப்படியாவது அழிச்சாகணும். வா 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 வா, வந்து என்ன தொட்டு பாரு பாரு பாரு, என்ன தொட்டு பாரு. விண்வெளியில என் கூட பயணம் செய்றியா? என்கிட்ட போட்டியா? அரும் கிட்ட போட்டியா? அரும் கிட்டே வா. முயற்சி பண்ணாத உன்னால முடியாது. இந்த கரண்ட்னால நீ என் கூடவே ஒட்டிக்கிட்டு இருப்ப. உன்னை விடுவிச்சுக்க, உன்னையே விடுவிச்சுக்க, விடுவிச்சுக்க பார்க்கலாம்.
பாத்தீங்களா கிறிஸ்டலோட ரேஸ் எல்லாம் மாறி மாறி வருது. எல்லா கிரகத்தையும் அது தம் பக்கம் இழுக்காம எல்லா கிரகத்தையும் அந்த கிறிஸ்டல் விடுதலை பண்ணிட்டு இருக்கு. என்ன இது? நான் இது சுத்தமா மறந்து போயிட்டேன். என்ன அடிக்கடி நீ குழப்பற? என்னத்த மறந்து அத சொல்லு. யாருக்கும் டென்ஷன் கொடுக்கற? அம்மா அது வந்து நான் இளவரசி கூட ஒரு போட்டோ எடுத்துக்க மறந்து போயிட்டேன். நான் கூட சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டோமா பீம்?